நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2026 பராபவ தமிழ் புத்தாண்டு என்ன பலன்களை 12 ராசிக்காரர்களுக்கு தரும்? ஐயா, போன வருஷம்தான் நான் நல்லா இல்லை. போன வருஷம் என்னுடைய அத்தனை விஷயங்களிலும் முட்டுக்கட்டைகள். கல்யாணம் நடக்கலை, நடந்த கல்யாணம் சரியில்லை, அல்லது எதுவுமே எனக்கு சரியாக இல்லை, தொழில் நல்லா இல்லை, வேலை நல்லா இல்லை, பொருளாதார முன்னேற்றம் இல்லை, எதுக்காக பிறந்தேனே தெரியல, அந்த அளவுக்கு போன வருஷம் மன அழுத்தம். இந்த வருஷமாவது எனக்கு நல்ல அமைப்புகள் இருக்குமா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த 2026 பராபவ தமிழ் புத்தாண்டு என்னென்ன பலன்களை எப்படி தரப்போகிறது? நான் அடிக்கடி ஒரு முன்னுரை மாதிரி சொல்லக்கூடிய அமைப்புகளில் இந்த வருட பலன்கள் எப்படி உங்களுக்கு சொல்லப்படுகின்றன. 12 ராசிகள்லையும் கோடிக்கணக்கானவர்கள், உலக மொத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு 800 கோடி பேரையும் பிரித்தோம்னா 12 பங்காக பிரித்தோம்னா ஒரு ராசிக்கு 60-65 கோடி பேர் கண்டிப்பாக வருவீங்க. அப்போ இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஆண்டு பலன்கள் எப்படி சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய சனி, ராகு, கேது, குரு ஆகிய 3 கிரகங்களுடைய இயக்கத்தை தாங்க இதை வச்சு நம்முடைய புத்தாண்டு பலன்களை கண்டிப்பாக சொல்கிறோம். அது எப்படி இருக்குன்றதை கணிச்சு தான் ஒவ்வொரு ராசிக்கும் பொதுவான பலன்களாக சொல்லுகிறோம். இந்த பலன்களும் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுக்தி அமைப்புகளையும் வச்சுத்தான், அதாவது கோட்சாரம் மற்றும் உங்களுடைய பிறந்த ஜாதக தசாபுக்தி அமைப்புகளை இணைத்து தாங்க பலன்கள் நடக்கிறது அப்படிங்கிறதாங்க உண்மை. சரி, இந்த வருஷம் ஏதாவது சிறப்பான பயிற்சிகள் எதனா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நிலையாக இந்த வருஷம் சனிப்பெயர்ச்சியே கிடையாது. இந்த தமிழ் புத்தாண்டில் சனிப்பெயர்ச்சி கண்டிப்பாக கிடையாது. அவர் ஒரே இடத்தில் மீன வீட்டில் நிலையாக இருக்கின்ற அதே நிலைமையில் டிசம்பர் மாதம் முதல் வாரம் இப்போது கும்ப வீட்டில் இருக்கக்கூடிய ராகு அப்படியே கீழே இறங்கி மகர வீட்டிற்கு வந்து விடுகிறார். இப்போது சிம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கேது அப்படியே மேலே ஏறி கடக வீட்டிற்கு போகிறார். அப்போ ராகு கேதுக்கள் கடகத்திலும் மகரத்திலும் மாறக்கூடிய சூழல்கள் டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் இந்த ராகு கேது பயிற்சி நடக்குது. இதனை எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி நடக்குதுங்க, குரு பயிற்சி. அதாவது ஜூன் மாதம் 12ஆம் தேதி, ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறகுதுன்னா சரியாக ஒரு 40-45 நாள்லேயே 7 வாரங்களிலேயே ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சியின் மூலமாக ஒரு உன்னதமான மாற்றம் நிறைந்த குரு பயிற்சி தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 12-13 வருடங்களுக்கு ஒரு முறை உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலையை அடையக்கூடிய குரு பகவான் இப்போது கடகத்தில் உச்சம் என்கின்ற அமைப்பை அடைகிறார். இது ஒரு பெரிய மாற்றம்ங்க. 12 வருஷத்திற்கு ஒரு தடவை வந்து குரு பகவான் உச்சத்தை அடையும் போது உலக மக்கள் எல்லாருக்குமே ஓரளவிற்கு நன்மையான பலன்கள். இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல விடிவு காலம் வரப்போகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. சனி கெடுப்பார் என்றால் குரு கொடுப்பார் என்பது தான் உண்மை. ஏற்கனவே இருக்கின்ற கஷ்டங்களை குறைப்பது, ஏற்கனவே இருக்கின்ற கஷ்டங்களிலிருந்து மாற்றங்களை நல்ல விதமாக தருவது, முக்கியமாக பொருளாதார முன்னேற்றம் என்கின்ற பண வருமானம் போன்ற அமைப்புகளை கொடுப்பது குரு பகவான் என்பதாலும், அபூர்வமான 12-13 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு உச்சகுரு பயிற்சி இப்போது நடக்கப் போகிறது என்பதனாலும் உண்மையிலேயே மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். ஜூன் மாதம் 2ஆம் தேதி இந்த குரு பயிற்சி நடக்குது. ஒரு 3-4 மாதங்களுக்கு பிறகு அதிசாரம் என்கின்ற முறையில் போன முறை எப்படி அவர் மாறினாரோ அதை போலவே டக்குன்னு அடுத்த ராசிக்கு மாறினாலும் பின்னாடி அப்படியே வேறு மாதிரி வந்துடுறாரு. இந்த குரு பயிற்சியின் மூலமாக டிசம்பர் மாதத்திலிருந்து கேள யோகம் என்று சொல்லப்படக்கூடிய கோடீஸ்வர யோகம் கடகத்தில் ஏற்படுது. இந்த கடகத்தில் குரு கேள யோகம் ஏற்பட்டாலே உலகத்தில் இருக்கிறாங்க இப்போ இருக்கிறவங்களுடைய பொருளாதார முன்னேற்றம்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு சீராகி இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு 6 மாதம் கழித்து கொஞ்சம் நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டுங்க. ஆக எல்லா நிலைமைகள்லையும் பார்க்கும் பொழுது ராகு கேது குருப்பெயர்ச்சி சனிப்பெயர்ச்சி என்பவை ஓரளவிற்கு நல்ல பலன்களை தரக்கூடிய நிலைமைகளில்தான் இப்போது 12 ராசிக்காரர்களுக்கும் இருக்கிறது. பெரிய சோதனைகள் இந்த தமிழ் புத்தாண்டில் இருக்காது. ஆகவே சென்ற வருடத்தைப் போல அல்லாமல் அல்லல் பட்டு கொண்டிருக்கின்ற கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற மக்கள் அனைவருக்குமே இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு ஓரளவிற்கு உற்சாகத்தையும் புத்துணர்ச்சியும் தரக்கூடிய புத்தாண்டாகவே அமையும் என்பதை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இப்போது மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு தனித்தனியாக எப்படிப்பட்ட தன்மையில் இந்த தமிழ் புத்தாண்டு இருக்கும்ன்றதை பார்த்துடலாம். கடகராசிக்காரர்களுக்கு விடியல் வந்து விட்டது என்பது தான் உண்மை. விடிஞ்சே வந்துருச்சியா, அவ்வளோதான், ஏன் பரவாயில்லையா, எந்திரிச்சு வந்துட்டேன், என் மேலே தலையை தூக்கிட்டு கடலில் நடுவில் இருந்தவன் இப்போ கரையில் வந்து ஏறி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க. கடந்த 3-4 வருஷமாகவே கடகராசிக்காரர்கள் நல்லா இல்லை. 2023-24 உங்களை போட்டு
பாலைவனத்தில் போயிட்டு சுடுமணலில் உருண்ட கதையாக அவங்கள போட்டு பிரட்டி எடுத்தது இல்லையா, அதுலேருந்து இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஏன் அதை போய் ஞாபகப்படுத்துறீங்க அப்படின்னு தான் கேட்பீங்க. அந்தளவுக்கு ஒரு துன்பம், வேதனைகளை, துயரத்தை, துக்கத்தை அடைந்த அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் பராபவ 2026 தமிழ் புத்தாண்டு ஒரு பெரிய விடியலை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. அருமையாக இருக்குதுங்க. 12ஆம் இடத்துல இப்போது குரு பகவான் உங்களுக்கு அலைச்சல்கள், வெட்டி அலைச்சல்கள், வேதனைகள் எப்போதும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நிலைமைகளை கொடுத்து கொண்டிருக்கிற அமைப்பு ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து டக்குன்னு மாறுது. இப்போது உங்களுக்கு சம்பாதிக்க முடியாமல் தடையை கொடுத்துக்கிட்டு இருக்கிற, குடும்பத்தில் குழப்பத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய 2ஆம் இடத்து 8ஆம் இடத்து ராகு கேதுக்கள் அப்படியே 7ஆம் இடத்திற்கு இதில் மாறுறாங்க. டிசம்பர் மாதம் மாறுறாங்க. ஒவ்வொன்றா தான் நடக்கும். ஒரே நேரத்தில் எல்லாம் தூக்கிட்டு வந்து அப்படியே இதாகி நம்மளை தூக்கி அமெரிக்கன் ஜனாதிபதியை ஆக்கிடாது. நம்ம பட்ட கஷ்டத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆனாலே போருமே. ஆக வாழ்க்கை கொஞ்சம் இனிமையான அமைப்பில் போகிறது என்பதற்கான அச்சாரங்கள் போடக்கூடிய அமைப்பு ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலேருந்தே வந்துடும். ஜென்மகுரு என்ன பண்ணுவார்? ஜென்மகுரு அங்கே வாலி கீலி அப்படின்ற பாட்டெல்லாம் நம்பவே நம்பாதீங்க. குரு பகவான் ராசியை சுபத்துவப்படுத்த போகின்ற காரணத்தினால் மனோதைரியம் அதிகரிக்கும். இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு புத்துணர்ச்சியோடு நடக்கக்கூடிய தன்மை, எதையும் சமாளிக்க முடியும் என்கின்ற எண்ணங்கள், அதற்கான செயல்களை நீங்களே செய்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு, மற்றவர்கள் உங்ககிட்ட வந்து பெரிய அளவில் மாற்றத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு. என்னையா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற, அப்படி இருக்கிற, இப்படி இருக்கிற, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு கடகராசிக்காரர்களுக்கு உங்களுடைய மாற்றத்தை நீங்களும் உணர்கின்ற வண்ணம், எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் உணரும் வண்ணம் ஒரு பூஸ்டாக, ஒரு பெரிய எனர்ஜியாக நீங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் ஆரம்பிச்சிருக்குதுங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஆகப்போகுது, காதல் இல்லாதவர்களுக்கு காதலி கிடைக்கப் போகிறார், காதலன் கிடைக்கப் போகிறார், ஏற்கனவே மன அழுத்தத்தில் இருந்தவர்களுக்கு சட்டம், கோர்ட்டு, குடும்பத்தில் பிரிவு, ஃபஸ்ட்டு மேரேஜ் டேமேஜ், இந்த மாதிரியான விஷயத்தில் இருந்தவங்க எல்லாத்துக்குமே அதிலிருந்து ரிலீஃப் கிடைக்கக்கூடிய தன்மை, புத்திரபாக்கியம் கிடைக்காதவர்களுக்கு அது கிடைக்கக்கூடிய அமைப்பு. புத்திரபாக்கியத்தை விடுங்க, எனக்கு வேலை கிடைக்கல, தொழில் நல்லா இல்லை, குடும்பம் நல்லா இல்லை, காசே இல்லை, காசு தானே கடவுள், அந்த காசையே கடவுளையே பார்க்க முடியலன்னா அப்புறம் நான் எங்கே போகிறது என்ற மாதிரியாக இருந்தவர்களுக்கு பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மை, எதிலும் ஒரு நல்ல லாபங்கள் வரக்கூடிய அமைப்புகள், சொந்த ஊருக்கு திரும்பி வர வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய வெளிநாடு வெளிமாநிலத்தில் இருப்பவர்களுக்கு அது சார்ந்த விஷயங்கள் நல்ல விதமாக வரக்கூடிய அமைப்பு, 50 வயது மேற்பட்டவர்களுக்கு தெய்வ தரிசனம் கிடைக்கக்கூடிய, புனிதர்களுடைய தரிசனம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இஷ்ட தெய்வ யாத்திரை, கைலாஷ் யாத்ரா, கயா போகிறது, காசிக்கு போகிறது, பூரி ஜெகநாதரை போய் பார்க்கணும், வட இந்தியாவில் இருக்கக்கூடிய திவ்ய தேசங்கள் அத்தனையும் பார்க்க வேண்டும், இங்கேயே காசி முதல் கங்கை வரை போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் அனைவருக்குமே அனைத்தும் கிடைக்கக்கூடிய அருமையான நல்ல ஆண்டாக அமைந்திருக்கிறது இந்த தமிழ் புத்தாண்டு.